வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வயிறு சார்ந்த பிரச்சனைகள். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. எப்ப பாரு சாப்பிட்டா எடுத்துட்டு வர்றது, எதுக்களிப்பு இருக்கிறது, ஜீரணம் ஆக மாட்டேங்குது, புளி ஏப்பம் வருது, வித்து ஏப்பம் வந்துட்டே இருக்கு, நெஞ்சு கொளுத்துது, நெஞ்சு கரிக்குது, எனக்கு வயிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குங்க, இது சார்ட் அவுட்டே ஆக மாட்டேங்குது, வயிறு கப 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 கபன்னு எரியுது, இப்படி நிறைய விஷயம் சொல்றீங்க பாத்தீங்களா? இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், மோஷன் ஃப்ரீயா போறீங்களா பாருங்க. மோஷன் டெய்லி ஃப்ரீயா போயிட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி மதியானம் கீரை அப்படின்றத எடுத்துக்கோங்க. கீரை நாங்க சாப்பிட சொன்னோம் அப்படின்னு அரைக்கட்டு கீரை இல்ல ஒரு கட்டு கீரை 6 பேருக்கு தண்ணியாட்டம் கரைஞ்சுப்பாங்க. நான் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கணும், சாப்பிடாத மாதிரியும் இருக்கணும். எப்பயுமே கீரை சாப்பிட சொன்னா பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. பொரியல் சாப்பிடும் போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் அதுல கிடைக்கும். இன்னொன்னு, வெறும் இலைகளை மட்டும் எடுக்கக்கூடாது, எலசு தண்டோட எடுத்துக்கணும். அப்ப தினம்தோறும் கீரை பொரியல், ஒருத்தவங்களுக்கு அரைக்கட்டு கீரை போக்கஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துக்கோங்க. தண்ணி 3 லிட்டர் குடிங்க. அப்ப வயிறு நம்மளுக்கு மலச்சிக்கல் இல்ல அப்படின்னாலே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் 50% குறைஞ்சிடும். ரெண்டாவது விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, 3 நேரமும் டைம்க்கு சாப்பிடுறது. காலையில, மத்தியானம், நைட்டு 3 நேரமும் டைம்க்கு சாப்பிடுங்க. சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதாவது 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வயிற்றுல ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்ற அமிலம் சுரக்கும். அது நம்ம இவ்வளவு பெரிய கல்ல நம்ம முழுங்கிட்டா கூட அதை அரிச்சு செரிமானம் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அப்ப நம்ம சாப்பாடு இல்ல காயிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்க டயட்டிங் இருக்கோங்க, ஷைட்டிங் இருக்கோங்க, நாங்க பாருங்க, நயன்தாரா மேடம் மாதிரி நாங்க வயிறை பிளாட் ஆக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் அவங்க அதுக்கு நிறைய பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? அவங்க சாப்பிடாம இருந்து பண்ணல, அவங்க பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறாங்க. அவங்களோட டயட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சூப்பர் டயட் எடுப்பாங்க. அப்ப அவங்களோட மேல் அப்பியரன்ஸை மட்டும், அதாவது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மட்டும் பார்க்காம அவங்களோட டயட்டையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணலாம். புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு ஹீரோயின்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற டயட்டை அவங்க சாப்பிடுறாங்க. சரிங்களா? அப்ப நீங்க எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மட்டும் பார்த்தா அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டைமுக்கு சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் காலையில, மத்தியானம், நைட்டு டைமுக்கு சாப்பிடணும். அது என்ன வீட்டுல செய்யறாங்களோ அதை சாப்பிடுங்க. நான் எனக்கு நான் ரொம்ப அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும், நான் கிவி தான் வாங்கி கொடு எங்க அப்படின்னு அம்மா கிட்ட அடம் பிடிக்கிறது, எனக்கு ஸ்ட்ராபெரிஸ் வாங்கி கொடுக்கறது, ப்ளூபெரி வாங்கி கொடுன்னு அம்மா கிட்ட அடம் பிடிக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. வீட்டுல என்ன இருக்கோ அதை சாப்பிடுங்க. நம்ம உணவு தான் இருக்கிறதுலே ரொம்ப ஆரோக்கியமான உணவு. சரி, அதுக்கும் மேல எங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு கூட நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு பவுடர் சொல்றேங்க. இந்த சிம்பிளான பவுடர் சொல்றேன் அப்படின்னாலே, அந்த சிம்பிளான பவுடர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கும் இல்லாம அதுல அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம எலுமிச்சம்பழம் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தினோட தோலை தூக்கி போடாதீங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணிட்டு அந்த தோலை காய வச்சிடுங்க. நல்லா காய வச்சுட்டு அதை பாத்தீங்கன்னா பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணிட்டு அது கூட பாத்தீங்கன்னா தனியா, இப்ப எலுமிச்சம்பழம் பவுடர் 100 கிராம், எலுமிச்சம்பழம் பவுடர் காய வச்சு பவுடரா 100 கிராம் இருக்கு அப்படின்னா நல்லா ஜெலிச்சிடுங்க. கோர்ஸ் பவுடர் திருப்பி அரைச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த எலுமிச்சம்பழம் தோல் பவுடர் 100 கிராம், தனியா பொடி ஒரு 100 கிராம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீரகம் பொடி, நம்ம சாதா ரசத்துக்கு போடுற சீரகம் தான், வேற எதுவும் இல்ல. அது பாத்தீங்கன்னா நல்லா காய வச்சு ஒரு அரைச்சி அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து ஒரு டப்பால, ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சிடுங்க. போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்னாடி இந்த பவுடரு, ரொம்ப வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, காலையில இருக்கிறது இல்லைங்க, மத்தியானம் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? காலையில மத்தியானம் 2 நேரம் எடுக்கலாம். காலையில மத்தியானம் 2 நேரம் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இல்ல மத்தியானம் ஒரு நேரம் மட்டும் எடுத்தா போதும். இந்த பவுடரு 1 டம்ளர் தண்ணியில இது 1 டீஸ்பூன் பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அது 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதுல கொஞ்சம் தேன், இல்லைங்க எங்களுக்கு சக்கரை இருக்கு, ரொம்ப சிம்பிள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீவியா, இனிப்பு துளசினோட பவுடர் போட்டு குடிங்க. இல்லைங்க எங்களுக்கு இனிப்பு எல்லாம் தேவையில்லை, அப்படியே சூடா குடிங்க. லைட்டா சூடா குடிச்சா கூட போதுமானது. இது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றத போட்டுரும். கேஸ் ட்ரபிள் அப்படின்றது சொல்றாங்க பாத்தீங்களா, வயிறு பொறுமல்ங்க அப்படின்னு, அது இல்லாம போகும். ஜீரணமாகாம ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டா நாங்க பாருங்க, நெஞ்சிலேயே இருக்குங்க, அது வயிற்றுலயே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, அது காணாம போகும். அடிஷ்னலா எலுமிச்சம்பழம் தோல் அப்படின்றதால அதுலயும் வைட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி. அப்ப ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி தனியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா செரிமானத்தை தூட்டுவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சீரகமும் பாருங்க செரிமானத்தை மேம்படுத்தும். ஆக செரிமானத்தை மேம்படுத்தும். சீரகத்துல போதுமான அயன் இருக்கு. தனியால பாத்தீங்கன்னா
தைராய்டு சுரப்பிய ப்ராப்பரா வேலை செய்ய வைக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கு. அதுக்கும் மேல இந்த எலுமிச்சம்பழத்துல வந்து வைட்டமின் சி இருக்கு, ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. இப்படி இந்த சாதாரண ஒரு ட்ரிங்க்ல பல மருத்துவ பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஆக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு 11 நாள் யூஸ் பண்ணுங்க. 11 நாள் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி மோஷன் ஃப்ரீயா போயிடணும். உணவு முறை அப்படின்றது கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். நைட்டு தூங்கணும். மிட் நைட் பிரியாணி, மிட் நைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் நான் வந்து தேடிட்டு போறேன், அந்த மிட் நைட்ல சாப்பிடுற ஹேபிட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாள் ராத்திரி நம்ம வந்து சாப்பிடுறோம் அப்படின்னும் போது மறுநாள் கிரஹ்ரலின் அப்படின்ற பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் அதிகமா சுரக்கும். நிறைய சாப்பிட்டுருவோம், அதனாலயும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சோ நிறைய ஓவர் ஃபீடிங் நீங்க பண்றீங்க, ஓவரா வந்து நீங்க டம்ப் பண்றீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. பசி நிறைய எடுக்குதுங்க, என்னங்க பண்றது அப்படின்னா பசிக்கும் போதெல்லாம் தண்ணி குடிங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா வயிறு சார்ந்த பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு அப்படின்றது சாலிடா கிடைச்சிடும்.